காலத்தால் மூவாத முத்தமிழாம் நம் கன்னி தமிழுக்கு என் முதல் வணக்கம். டெனசி தமிழ் சங்கத்தின் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் பெயர் திருமாவளவன் இளஞ்செழியன். இன்று நாம் பேச இருக்கும் திருக்குறளின் பால் அறத்துப்பால். அதிகாரம் இன்னா செய்யாமை. குறள் எண் 313. செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமம் தரும். இந்த குறளின் பொருள்: நமக்கு ஒரு துன்பமும் தராதவர்களை பகைவர் என்று நினைத்துக் கொண்டோ அல்லது வேறு ஒரு காரணத்திற்காகவோ நாம் துன்புறுத்தினால் அந்த பாவம் நம்மையே பாழாக்கிவிடும். இந்த குறள் நமக்கு சொல்லும் ஆழமான கருத்து என்ன? ஒருவர் உனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை, ஆனால் நீயே அவரை உன் எதிரி என்று நினைத்துக் கொண்டு அவருக்கு தீங்கு செய்கிறாய். அப்படி நீ அவருக்கு காரணமில்லாமல் செய்யும் தீமை உன்னையே அழிக்கும். இது இயற்கை விதி. இதிலிருந்து யாரும் தப்பிக்க இயலாது. இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்கலாம்? காரணமின்றி யாரையும் துன்புறுத்தாதே. அவர்களை நீயே உன் எதிரி என்று நினைத்தாலும் அவர்கள் உனக்கு தீமை செய்யவில்லை என்றால் அவர்களை நீ துன்புறுத்தாதே. அப்படி நீ துன்புறுத்தினால் அது உன்னையே அழிக்கும். செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்த பின் உய்யா விழுமம் தரும். நன்றி.